கேஸ்டர் ஆயில் பேக் ரொம்பவே நல்லது. கேஸ்டர் ஆயில் பேக்க நீங்க 2 விதமாவும் யூஸ் பண்ணலாம். அந்த விளக்கெண்ணெய கொஞ்சம் நல்லெண்ணெயோட சேர்த்து, நம்ம தொப்புள்ல 21 நாள் அத நம்ம வந்து டெய்லி நைட்ல படுக்கும்போது, ஒரு 10 ட்ராப்ஸ் நம்ம அத தொப்புள்ல விட்டுட்டு, லைட்டா ஒரு கிளாக் வைஸா மசாஜ குடுத்துட்டு, நீங்க நைட்டு தூங்கும்போது, உங்க பாடி ஹீட்ட வந்து நல்லா குறையும். அப்போ நல்ல ஜீரண சக்தி அதிகமாக்கும். உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கும். ஸோ இது நம்மளுடைய வளர்சிதை மாற்றத்த அதிகரிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்படி நம்ம பாடி ஹீட்ட குறைச்சு, இன்ஃப்ளமேஷன குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே விஷயத்த நம்ம அந்த வெறும் விளக்கெண்ணெய மட்டும் அந்த கட்டி இருக்கிற இடத்துல ரெகுலரா நம்ம மசாஜோ, அத வச்சு அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி நம்ம ஒரு ஒரு 15 நிமிஷம் வெறும் கிளாக் வைஸா ஒரு ஃப்ரிக்ஷன் மட்டும் குடுத்தோம்னா, அது நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். பட் இது எல்லாமே டைம் எடுக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சர்ஜரி இல்லாம ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ல இந்த மாதிரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும்.